சமீபத்தில் ஒரு ஆடு பார்த்தேன். காதல் தோல்வியா? தாய்லாந்து வாங்க, கவலையை விடுங்க அப்படின்னு. எப்போ இந்த கவலையை விடலாம் அப்படின்னா, தாய்லாந்துக்கு போகிறோம், இயற்கையை ரசிக்கிறோம், அதோடு நம்ம டூர் பேக்கேஜ் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கவலை போகும். அதே நேரத்தில் அங்கே நான் ஸ்பாவுக்கு போனேன், டேட்டிங் போனேன், நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு இருந்ததுன்னா கவலை போகுதோ இல்லையோ கண்டிப்பாக 99.9% பால்வினை நோய் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சரி, இது உங்களுக்கு வந்தால் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் இவங்களுக்கும் உங்களை அறியாமையே நீங்கள் பரப்பிடுவீங்க. நிறைய ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. இதில் நிறைய அறிவாளிகள் திரும்ப சொல்லுவாங்க, சார் நாங்கள் காண்டம் யூஸ் பண்ணோம், பெரிய அளவில் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கல, ஓரல் செக்ஸ் தான் இருந்தது, இதனால் எங்களுக்கு என்ன எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு. இதில் நம்ம தெரிய வேண்டியது என்னென்னா, எந்த வகையினாலும் நம்ம உடம்புல உள்ள ஒரு நீர் சலைவாவாக இருக்கலாம், செமினல் ஃப்ளூடாக இருக்கலாம், வெஜினல் ஃப்ளூடாக இருக்கலாம், எந்த வழியிலாவது நம்ம உடம்புல டச் ஆச்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வைரல் இன்ஃபெக்ஷனோ பரவியே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறது, காண்டம் அப்படிங்கிறது ஒரு கருத்தடை சாதனம் மட்டுமே. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஸ்பாட்லேயே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துடும். ஏன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போதே ஒரு நம்மளை அறியாமையே உடம்புல ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததாக மெல்ல மெல்ல இச்சிங்காக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன ரேஷஸ் வரலாம், அளவுக்கு அதிகமான நமக்கு காஃபு கோல்டு வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம் வரும்போது பயப்படுவாங்க. அதுக்கு அடுத்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்கே ஃபுல்லாக ஸ்க்ரீனிங் பார்க்கும்போது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், சோஷியல்லேருந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஒதுங்கிடுவாங்க. அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஒரு செகண்டில் நம்ம எடுத்த ஒரு சின்ன தவறான முடிவு. ஸோ முதல்ல இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் தெரியறதில்லை. அதனால தான் இந்த வீடியோ திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். எந்த காரணத்து கொண்டும் இந்த பப்பில் போய் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலாக கான்டாக்ட் வைக்கிறது, இதெல்லாம் விடுங்க. வாழ்க்கையில் முன்னேறதுக்கோ இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் ப்ரொமோஷனுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. இது தேவையில்லாத ஒன்று. இப்போ உள்ள சொசைட்டி இதில் தான் அதிகம் ஆர்வம் காட்டுறீங்க. அதனால தான் 90% கஷ்டப்படுறான், 10% நல்லா இருக்கான். திரும்ப திரும்ப சொல்கிறது, இதுக்கு அடிக்ட் ஆனவங்கள வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஹோமோசெக்ஸ் இப்போ அளவுக்கு அதிகமாக இருக்குது. சின்ன ஹாஸ்டலில் இருந்து ஆகட்டும், இல்லை வேலை பார்க்குறதாகட்டும், HIV மாதிரியான பெரிய வேதி பரவுவதுக்கும் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை காரணமாக இருக்குது. ஸோ அதை முதல்ல மனசில் வச்சுங்க. சின்ன பிரச்சனை தான், இந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக புலம்புறதுல எந்த பயனும் இல்லை. இதுக்காக ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. எப்போவுமே வருமுன் காப்பது சிறந்தது. சிகிச்சை இருக்குது, சித்த மருத்துவத்தில் நல்ல சிகிச்சை இருக்குது, அதெல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் லெவல். ஆனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர். நம்ம வராமல் தடுக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். அதில் நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் வழியாக குடும்பத்தினருக்கு ஒரு கவலையை கொடுக்காங்க. அதே நேரத்தில் இப்படி போயிட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் மருத்துவரை அணுகுங்க. இது என்னென்னு கண்டுபிடிங்க, இதுக்கான சிகிச்சை எடுத்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியை உடனே பண்ணுங்கள். அதில் நிறைய பேர் வெளியே சொல்ல கூச்சப்பட்டு வெளியே சொல்கிறதே கிடையாது. அது கடைசியில் ரொம்ப சிவியர் கண்டிஷன் ஆன பிறகு தான் அது என்னென்னே பார்ப்பாங்க. ஸோ அந்த கூச்சம், அந்த கவலை வேண்டாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் அது இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது முதல்ல மனசை வச்சுக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆலோசனை கண்டிப்பாக கிடைக்கும்.